குடி. ஊராளும் ராஜன் ஒருவாய் தண்ணீருக்காக துடிக்கிறான். இந்த சித்திரவதை நீடிக்க வேண்டுமா? பத்தினி திலகமே பதில் சொல். பாவிகளா, உங்களுக்கு இரக்கமே இல்லையா? நீங்கள் மனிதர்களா இல்லை பிசாசுகளா? பாலநாகம்மா, நீ உன் கணவனை நேசிப்பது உண்மை என்றால் அவன் இப்படியெல்லாம் அவதிப்படுவதற்கு நீ காரணமாக இருக்கலாமா? உன் ஒரு விழி அசைவு அவனுக்கு விடுதலை கொடுக்கும். நன்றாக யோசித்துப்பார். ஆலா, உனக்காகவே காலமெல்லாம் நான் காத்திருப்பேன். பாலும் தேனும் அருந்தி என் தெய்வம் இப்படி பசியால் துடிப்பதை காண நான் என்ன பாவம் செய்தேனோ? தெய்வமே, உன் சோதனைக்கு ஒரு எல்லையே கிடையாதா? எல்லையே கிடையாதா? பூக்காரி, என்ன திமிரு உனக்கு? பூவை கொடுத்து கொடுத்து மயக்கியே பாலாவின் மனதை என் பக்கம் திருப்புவதாக கூறினாய். நான் ஒரு மடையன், உன்னை நம்பினேன். எனக்கா துரோகம் செய்கிறாய்? செங்கண்ணா, போதும், நிறுத்து. ஏ பூக்காரி, இனிமேல் இது மாதிரி தவறு செய்தால் உன்னை புழுவாகவோ பூச்சியாகவோ மாற்றிவிடுவேன். ஜாக்கிரதை. வேண்டாம் சாமி, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. என்ன நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் காப்பாற்ற வேண்டாமா? தொடர்ந்து முயற்சி செய். சேர வேண்டிய இடத்துல என்னை சேர்த்து வை. நீங்க போய் சேர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு சாமி. இன்னும் என்னிடமே பேசிக் கொண்டிருக்கிறாயே, போ. ஆக வேண்டியது கவனி. ஐயோ தாயே, எங்களுக்காக நீ உடம்பெல்லாம் ரணமாக நிற்கிறாயே, உன்னை தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்லவங்களுக்கு வர சோதனை எல்லாம் தெய்வம் இந்த உலகத்துக்கு செய்யற போதனையம்மா. நடக்கிறது எல்லாமே நன்மைக்காகத்தான். முடிவில் தர்மம் தான் வெல்லும். நம்பிக்கையை தளர விடாதே அம்மா. என் மனக்கலக்கத்தை போக்க தெய்வமே உன் உருவத்தில் வந்து பேசியதாக மதிக்கிறேன். இன்னும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தளர மாட்டேன். போராடி வெற்றி பெறுவேன். எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன். பாலநாகம்மா, நீயா? நான் இப்போது உன் எதிரியாக வரவில்லை. உன்னையும் உன் கணவரையும் விடுவிக்க வந்திருக்கிறேன். என்னை நம்பு. அப்படி என்றால் உன் கணவருக்கு தெரியாமலேயே எங்களை விடுவிக்கப் போகிறாயா? காரணம்? சுயநலம். என் வாழ்வு நிலைக்க உன்னை வெளியேற்றுவது அவசியமாகிறது. உன் கணவரை அழைத்துக் கொண்டு இப்பொழுதே புறப்படு. அந்த மாயாவியின் பிடியிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதான காரியமா? அவன் அழிவிலேதான் எங்களுக்கு விடுதலை. பைத்தியக்காரி, அவரை அழிக்க யாராலும் முடியாது. வெட்டினாலும் குத்தினாலும் எரியும் நெருப்பில் போட்டாலும் அவர் உயிர் போகாது. காரணம், அவர் உயிர் அவர் உடலில் இல்லை. அது எங்கே இருக்கிறது என்பது
அவருடன் ஒட்டி உறவாடும் எனக்கே தெரியாது. அந்த ரகசியம் இந்த உலகில் எந்த ஜீவராசிக்கும் தெரியாது. பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னவன் மிகப்பெரிய புத்திசாலி. உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்த உன்னை இனிமேல் 2 கால்களோடு நடமாட விடுவது ஆபத்து. பாலா, உனக்கு இறுதி எச்சரிக்கை. நீ இன்னும் மனம் மாறாவிட்டால் உன் அருமை மகனுக்கும் உன் கணவனுடைய கதிதான். கணவனையும் மகனையும் பறி கொடுத்து விட்டு பெரிய கற்பு கட்சியாக நிற்கப் போகிறாயா? விரைவில் ஒரு மங்களமான முடிவை சொல். அம்மா, அம்மா, என் மகனே, என் கண்ணே, ஐயோ கண்ணே, உன்னை முதல் முறையாக பார்க்கிறேன். உனக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமே இல்லையடா. ஐயோ, பாலும் பழமும் கொடுக்க வேண்டிய நான் பச்சை தண்ணீரை கொடுக்கிறேன். அழாதே அம்மா, உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கத்தான் உன் பிள்ளை நான் வந்து விட்டேனே. அப்பா எங்கம்மா? அப்பா எங்கம்மா? அந்த கொடுமையை பாரப்பா. பார்த்திபா, மந்திரவாதியின் மாயத்தால் கோன் விழுந்து குறைப்பட்டு கிடக்கும் உன் அப்பாவை பார். அப்பா, அப்பா, பாருங்கள் அப்பா, உங்கள் மகன் வந்து விட்டேன். என்னை பாருங்கள் அப்பா, என்னை பாருங்கள். நம் செல்வத்தை பாருங்கள், நம் கண்மணியை பாருங்கள் பிரபு. ஐயோ, இதற்கெல்லாம் காரணமான அந்த அரக்கனை கொன்றே தீர்வேன். அவன் கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவேன். உங்கள் கண்ணீரை துடைப்பேன். என் தாய் மீதானே, தெய்வத்தின் மீதானே. பார்த்திபா, அந்த பாவி இப்போது உன் மீது குறிவைத்திருக்கிறான். சீக்கிரமாக இங்கிருந்து போய்விடு. மலையை அசைக்க மலராத மொட்டான உன்னால் எப்படி எப்பா முடியும்? அம்மா, பெரிய மலையை உடைப்பது சிறிய ஒளிதானே? இல்லை பார்த்திபா, இல்லை. அவனை போராடி வெல்ல முடியாது. அவன் உயிர் அவன் உடலில் இல்லை. வேறு எங்கே இருக்கிறது என்ற ரகசியம் அவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. தேவன் தான் அவனுக்கு ஒரு முடிவு காட்ட வேண்டும். அந்த பாவியின் உயிர் இருக்கும் இடத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டியது அந்த தெய்வத்தின் பொறுப்பம்மா. வாழ்த்து சொன்னவர்கள் இதற்கு வழிகாட்டாமலா இருப்பார்கள்?
அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள். என்னை தொடுவதற்கு அவனுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்து விட்டதா? ரத்தத்தை சொரிந்து யாகம் செய்து அவர் எல்லா சித்திகளையும் பெற்றுவிட்டார். இனிமேல் எந்த சக்தியும் உங்களை பாதுகாக்க முடியாது. சந்திரன் உதயமானதும் தங்களையும் பெறப்போகிறார். இது அவருடைய உத்தரவு. மந்திரவாதியின் உயிர்நிலை எங்கே இருக்கிறது என்ற ரகசியத்தை நான் அறிந்து கொண்டு விட்டேன். அவனை அழிக்க அங்கே செல்கிறேன். உங்களையும் அப்பாவையும் விரைவில் மீட்டு செல்வேன். சந்திரோதயம். நிலவையே பார்த்துக் கொண்டிருந்தால் எப்படி? என்னை பார், அருகில் வா. நாம் இன்பையாளை மீட்டத் தொடங்கலாம். இறங்காதே. வரவேண்டியவன் வந்துவிட்டேன். தர வேண்டியது தந்துவிடு. சண்டாளா, மறுத்தால் வலியை பெற வேண்டியிருக்கும். என்னை தீண்டினால் எரிந்து சாம்பலாவாய். உன் பத்தினி தன்மையை காத்த பஞ்சாக்னியை நான் வென்று விட்டேன். இனி தப்ப வழியே இல்லை. நான் விழுந்து விட்டேன் என்று சந்தோஷப்படுகிறாயா? நீ விழப் போகிறாய் என் மஞ்சத்தில்.
இந்த அக்கிரமக்காரனின் வாழ்வு மகரிய வேண்டும் என்பது விதி. அந்த விதி பாய்கி வாய்க்கால உங்கள் வாழ்க்கை அமைந்தது. தெய்வத்தின் அருளால் பெற்ற சித்திகளை ரணதீரன் தீமைகளை செய்ய பயன்படுத்தி மனிதன் சிரித்துக் கொண்டே செய்கின்ற பாவங்கள் எழுது கொண்டே தீர்க்க வேண்டும். ரணதீரனின் முடிவு தான் என் தீர்ப்பு. உங்கள் கதை உலகிற்கு ஒரு பாடமாக